पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதையில 7வது சாப்டருக்கான சம்மரி பார்க்க போறோம். எப்பவுமே நமக்கு நிறைய விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கன்க்ளூஷன் மொத்தமா வர முடியாது. அப்போ ஒரு ஓவர் கிளான்ஸ் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நல்லா தெரியும். அதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா இந்த 7வது சாப்டர் என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சோம். இந்த 7வது சாப்டரோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஞான விஞ்ஞான யோகம்னு வச்சிருக்கோம். இந்த 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் ஒரே பிரகரணமா நம்ம எடுத்துக்கணும். த்விதீய ஷட்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2வது 6 அத்தியாயம். இந்த 2வது 6 அத்தியாயத்துல விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 6 அத்தியாயம் கர்த்தவிய மோக நிவர்த்தின்னு பார்த்தோம். என்ன பண்ணணும்ன்றதுல மோகம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்காக முதல் 6 அத்தியாயம். 2வது 6 அத்தியாயத்தோட தாற்பயம் என்னன்னா, ஈஸ்வரகத மோக நிவர்த்தி. ஈஸ்வரனை பத்தி நமக்கு நிறைய ஐடியா இல்லாம இருக்கு. நிறைய தப்பான ஐடியாஸ் இருக்கும். பாதி புரிஞ்சு பாதி புரியாம இருக்கலாம், இல்ல புரியாமையே இருக்கலாம். அப்ப நிறைய பேருக்கு ஈஸ்வரன்னா யாருன்னு தெரியாம இருக்கு அப்படின்னா அவங்களோட மோகத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த த்விதீய ஷட்கம் சொல்லப்படுது. தத்பதார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயம் தொம்பதார்த்தம், இந்த 2வது 6 அத்தியாயம் தத்பதார்த்தம். தத்து தொம் அசி, 3 வாக்கியங்களுக்கு 3 6 அத்தியாயம். இதுல பார்த்தீங்கன்னா தத்பதம் எப்பவுமே ஈஸ்வரனை குறிக்கக்கூடியது. அதுக்காக இது ஆரம்பிக்குது. இது ஒரு பிரகரணமா எடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு ஆரம்பிக்குது. இந்த முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா உபக்கிரமம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆரம்பம், தொடக்கம். ஒரு டெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். சாஸ்திரம் படிக்கிறவங்கெல்லாம் இதை பார்ப்போம். 6 லிங்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கணும். 6 லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். இந்த அத்தியாயம் எதை சொல்ல வருது அப்படின்னு ஒரு 6 அடையாளங்களை வச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. இதை தான் இந்த 6 அத்தியாயங்கள் சொல்கின்றன அப்படின்னு. இதுல முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா உபக்கிரமம் அப்படின்னு பேரு. இதோட உபசம்ஹாரம், ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவு ஒன்று இருக்குமா. உபசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா 12:8, 12வது அத்தியாயத்துல இது முடியுது. பக்தி யோகத்துல 12:8 பார்த்தீங்க அப்படின்னா உபசம்ஹாரம்னு பேரு. உபக்கிரம உபசம்ஹாரம், ஒரு லிங்கம், அது ஒரு அடையாளம். உபக்கிரம உபசம்ஹாரம் முதல் இது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் உபக்கிரமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12:8 மையாசக்தமனா பார்த்த அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா உபசம்ஹாரம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு மெதுவா பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச, முதல் ஸ்லோகம் ஞான விஞ்ஞான யோகத்துல முதல் ஸ்லோகம். ஞானம் என்ன விஞ்ஞானம் என்னன்னு ஆச்சாரியரே சொல்ல போற. அதனால அதுக்கான டெஃபினிஷன் அவரே சொல்லும் போது கேட்டுக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா சக்தமனः பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா சக்தமனः பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு.
ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆரம்பிக்கும் போதே பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்ல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குமா ஆரம்பிக்கிறோம். பகவான் சொல்றார், உபதேசம் பண்றார். சொர்க்கவாசல் திறக்குது. 7வது அத்தியாயம் தான் நமக்கு சொர்க்கவாசல், பரமபதம். மையா சக்த மனா பார்த்த, ஹே பார்த்த, அர்ஜுனனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், பொறுமையுள்ளவனே பார்த்த, பிருத்தையின் மைந்தனே. இது ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகவதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சித்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வருது. பரீட்சித்தை பத்தி சொல்லும் போது பரீட்சித்தோட அம்மாவுக்கு பேர் வந்து உத்தரான்னு பேர். இந்த உத்தரையை நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற கர்ப்பத்தை கூட நாசம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் எஞ்ச மாத்திரத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உத்தரையோட கர்ப்பத்தை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணா அப்படின்னு அவர் உத்தர சரணாகதி பண்ணும்போது அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கிறதுக்கு ஒரே சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறார். தடுத்துட்டு உத்தரையை பார்த்து பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்வத்தாமனை நீ சபிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப உத்தர சொல்றாங்க, இல்ல இல்ல, குருவோட புத்திரன், குருக்கு சமமானவன் அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு மன்னிச்சு வந்து பாத்தீங்கன்னா உத்தரா வந்து பாத்தீங்கன்னா விட்டுடலாம். யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்துல இருக்கிற கருவையே நாசம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முயற்சி பண்றான். அவனையும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சு விடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமைசாலியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையோட கருணையோட வந்து பாத்தீங்கன்னா உத்தரா இருந்திருக்கா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவளோட கர்ப்பத்துல வந்து பரீட்சித்து பிறக்கிறோம். பரீட்சித்து மூலமா பக்தி கிரந்தமா இருக்கிற இந்த பாகவதம் நமக்கு கிடைக்குது. அப்ப தாய் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தாய் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையானவளா, பூமி மாதிரி அப்படின்னு. இப்ப இங்க நம்ம பார்த்தன்னு எங்கெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தன்ற சப்தம் வருதோ, அந்த பார்த்தன்ற சப்தம் வரும்போதெல்லாம் பூமி தாய் அப்ப நம்ம எடுத்துக்கணும். குந்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குந்திக்கு பேர் தான் பிரிதா அப்படின்னு பேர். பிரிதாவோட மைந்தனுக்கு பேரு பார்த்த அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்த்த அப்படின்றதுக்கு என்ன ரகசியார்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமை அப்படின்னு எடுத்துக்கணும். ஹே பொறுமை உள்ளவனே, ரொம்ப பொறுமையா. பக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா பக்திலாம் நடந்துறாரு. பக்திக்காக வந்து பாத்தீங்கன்னா காத்து இருக்கணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி பண்ணிட்டு பொறுமையோட இருக்கணும். ஹே பார்த்த கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிரித்தைய வந்து சொல்லியிருக்கு, பார்த்தேன்னு சொல்லுது அப்படின்னா, இந்த புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி பிரதானம் புருஷா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனப்பிரதானக ஸ்திரீ. ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா மனச பிரதானமா வச்சவன். ஸ்திரீட்ட என்ன இருக்கும், எமோஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். இந்த எமோஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வேற ஒரு வடிவமா மாத்தினா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஃபார்முக்கு சொல்லும் போது அதுதான் என்ன பேர், பக்தி அப்படின்னு பேர், பக்தி பாவம் அப்படின்னு பேர். அப்ப இங்க ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சம்போதனம் பண்றார், ஹே பார்த்த பிருத்திவி மைந்தனே, எமோஷனலா இருக்கிறவனே, நீ பக்தியா மாத்தணும்ன்றதுக்காக சொல்லி ஆரம்பிக்கிறார். மையா சக்த மனா பார்த்த, மையா சக்த மனா, மையா சக்தனா மயி ஆசக்த மனாக, என்னிடத்திலேயே ஆசக்தி அப்படின்னா பற்றுதலை அடைந்த மனதை உடையவர்களால், யுஞ்சன் மதாஸ்ரய, யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய, யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கூடியவர்களாக, யுஞ்சன் அப்படின்னா அபியாசம் செய்பவர்களாக, மதாஸ்ரய என்னையே சார்ந்தவர்களாக. அதுக்காக தான் சொல்றேன், விளையாட்டுக்காவது ஆரம்பிச்சிருங்க. பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். எல்லா சமயத்திலையும் எல்லா காரியங்கள்லையும் காலையில எந்திரிச்சதுல இருந்து படுத்து தூங்குற வரைக்கும் எப்பெல்லாம் நினைவுக்கு வருதோ அப்பெல்லாம் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி இது பண்றது. இதுக்கு பேர் மதாசிரயம்னு பேர், பகவான ஆசிரியம் பண்றது. அந்த பகவானையே ஆசிரியம் பண்ணிட்டு யோகம் யுஞ்சன், மனசை வந்து அவனிடத்திலேயே பற்றுதலை கொண்டு அவனையே வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றது, சதா காலமும் அவனையே யுஞ்சன் அப்படின்னா அவனோட யோகத்தோட சேர்றது, ஏகாகிர சித்தத்தோடு அவனையே வந்து பார்த்தீங்கன்னா யோகம் அடைகிறது.
அப்படி இருக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறாங்க? அசம்சயம் சமக்ரம்மாம். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லாமல், அசம்சயம்ன்றதுக்கு அர்த்தம் சந்தேகம் இல்லாமல், மாம் சமக்ரம் என்னை வந்து பாத்தீங்கன்னா முழுஷா பூரணமா வந்து பாத்தீங்கன்னா யதா ஞாசிசி அவர்கள் எந்த விதமாக என்னை பூரணமாக அறிந்து கொள்வாயோ அது வந்து மாம் யதா ஞாசியசி அப்படின்னு இவனை பார்த்தே சொல்றார். நீ என்ன பண்ண ஹே பார்த்தா, நீ என்ன பண்ணு என்னிடத்துல மனச என்ன பண்ண நல்ல ஆசக்தத்தை அடை, நல்ல பற்றுதலை அடை, கூடவே என்னையே சார்ந்திரு. என்னையே சார்ந்து இருந்துகிட்டு நீ இது மாதிரி யோகத்தை யோகத்தை செய்வாயாகில் என்ன நடக்கும் அப்படின்னா முழுஷா வந்து பாத்தீங்கன்னா மாம் ஞாசியசி எப்படி என்ன முழுஷா நீ அடைவாயோ, என்னுடைய சொரூபம் என்னவோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், தத்து சுருணு நீ அதை கேட்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லிட்டார். இதுக்கு பேர் உபக்கிரமம்னு பேர். இந்த உபக்கிரமத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா இந்த இனி வரக்கூடிய அத்தியாயங்கள்லாம் இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சமக்ரம்னு ஒரு சப்தம் சொல்லியிருக்காருல்ல, அந்த சமக்ரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பூரணமான விபூதி, பகவானோட குளோரிஸ், பூரணமான பலம், பூரணமான ஐஸ்வர்யம், பூரணமான கல்யாண குணங்கள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்தம் சமக்ரம் அப்படின்ற ஒரு வார்த்தையில குறிச்சிடும். அப்ப பூரணமா பகவானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த 6 அத்தியாயத்துல என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அவ்வாறு நீ வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்கணும், என்னிடத்திலேயே பற்று வைத்தவனா ஏகாகிர சித்தத்தோட யோகம் இஞ்சன்னு ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னையே ஆசிரியம் பண்ணி இந்த லோகம் அனித்தியம் அப்படின்னு இந்த லோகத்துல கவனம் கொடுக்காம ஆசிரியம் பண்ணி என்னையே சார்ந்திருந்து கொண்டு என்ன பண்ணு தச்ருணு என்னையோட விஷயங்களை என்னோட ஐஸ்வர்யங்களையும் குளோரிஸையும் எல்லாத்தையும் நீ கேட்பாயாக அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா போன அத்தியாயத்திலே இந்த அத்தியாயத்துக்கான லீடு கொடுத்திருக்காரு. 6வது அத்தியாயத்தோட லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்லியிருக்கு. 6வது அத்தியாயத்துல லாஸ்ட் ஸ்லோகம் யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதஹா. போன ஸ்லோகம் போன அத்தியாயத்துல இருக்கிற ஸ்லோகம் அது சொல்லுது யோகினாம் அபி சர்வேஷாம் எல்லா யோகிகளை காட்டிலும், இந்த உலகத்துல விதவிதமான யோகம் செய்யப்படுது, எல்லா யோகிகளை காட்டிலும் மத்கதே நாந்தராத்மனா என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயபூர்வமா என்னிடத்திலேயே மனம் சென்றவனாக, ஸ்ரத்தாவான் என்னிடத்திலேயே பக்தி கொண்டவனா நம்பிக்கை கொண்டவனா ஸ்ரத்தை உடையவனா, யோமாம் பஜதே எவன் என்னையே பூஜிக்கிறானோ உள்ளுக்குள்ளார எவன் பூஜிக்கிறானோ சமே யுக்ததமோ மதக அவன் எனக்கு மிகவும் சிறந்தவன் என்று என்னுடைய அபிப்பிராயம். அந்த யோகிதான் மிகவும் பெஸ்ட் யோகி அப்படின்னு. ஏன் சுவாமி அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது இதே விஷயத்த சொல்லியிருக்கேன். யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து விதவிதமான யோகங்கள் செய்யப்படுது. ஒரு பக்கம் யோகம் தனியா இருக்கு, தியானம் பண்றவங்க தனியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதா உபாசனை பண்றவங்க தனியா இருக்காங்க. தேவதா உபாசனை மூர்த்தி தியானங்கள் தனியா இருக்கு. அதுக்கப்புறம் யோகம் பண்றேன் அப்படின்னு வந்து தனியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து இருக்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபூர்வமா தான் பார்க்க முடியும். தேவதா பூஜைகள் அதெல்லாம் பண்றவங்க தனியா இருக்காங்க, நிறைய விஸ்தார பூஜைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கண்ண மூடி உட்காருவாங்களான்னா உட்கார மாட்டாங்க. அதே நேரத்தில் கண்ண மூடி உட்கார்ந்து ஆத்ம தியானம் பண்ற அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கிற மாதிரியே பேசுறாங்க, நாஸ்திகவாதம் மாதிரியே இருக்கு. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு பொருட்டா ஏத்துக்கிறது இல்லை. அப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ளார அந்தராத்மாவா ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு பக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஈஸ்வரன் தான் இருக்கார், எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கிறது ஈஸ்வரன் தான்
அப்படின்னு ஒருத்தன் பக்தியோடு ஒரு யோகத்தை பண்றான் பாருங்க, அந்த யோகி தான் பாத்தீங்கன்னா சிறந்தவன். அப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா எனக்கு வேறா வெளியில வச்சாலும் அது கம்மி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை விட்டுட்டு யோகம் பண்ணாலும் அதுவும் கம்மி. அதே நேரத்துல ஈஸ்வரன் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்காருன்னு உள்ள திரும்பி ஈஸ்வரனை எப்ப தரிசனம் பண்றோமோ பக்தி பண்றோமோ அதுதான் உயர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்துல 47வது ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சார். அங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா இந்த 7வது அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்குது. என்னது? மையாசக்தமனாக பார்த்த, என்னிடத்திலேயே மனசை பாத்தீங்கன்னா ஈடுபாடு கொண்டவனாக. அப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் வந்துடுறார். அந்த யோகத்தை பாத்தீங்கன்னா என்னையே சார்ந்திருந்தவனாக. அப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்வரனையே சார்ந்திருந்து கொண்டு யோகத்தை கூடுபவன். அப்ப என்ன அர்த்தம்? பக்தி வந்துருச்சு, கூட பாத்தீங்கன்னா யோகம் வந்துடுச்சு. பக்தி இல்லாத யோகம் உங்களை பிரகிருதி லயம்னு ஒரு ஜட சமாதிக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும். நல்லா புரிஞ்சுக்கு. அதனால்தான் பக்தி இல்லாம பண்ணக்கூடிய யோகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விபாசனால பாத்தீங்கன்னா பக்தி இல்லாத யோகம். பௌத்த மதத்தை ஏன் கண்டனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌத்த மதத்தையும் இப்ப விபாசனா நீங்க எங்கேயா போய் பாருங்க, ஒரு வாட்டி ஃப்ரீயா இருக்கும் போது பாருங்க. விபாசனா ரொம்ப அபியாசம், நல்ல யோக அபியாசங்கள் இருக்கும். சாங்கியத்தையும் கூட பாத்தீங்கன்னா இந்த பௌத்த மதத்தையும் நம்ம நிந்தா பண்றதுக்கு மறுதளிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் இல்லை. அப்ப ஈஸ்வரன் இல்லாத மதம் எங்க போய் உங்களை விடும் அப்படின்னா பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தோட முடிவா அங்கதான் போய் சேருவீங்க. சூன்யம் சூன்யம் சூன்யம்னு பௌத்த மதத்துல கடைசியில சூன்யம் ஆயிட்டாங்க. அப்போ அதனால பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தோடு கூடி ஈஸ்வர சிந்தனையோட ஒரு சிவனையோ இல்ல ஒரு விஷ்ணுவையோ வச்சுக்கிட்டு தான் யோகத்தை அபியாசம் பண்ணணும் அப்படின்னு ஈஷாவாசியத்திலேயே ஒரு நியமம் கொடுத்திருக்கு. எந்த ஒரு உபாசனை யோகம் இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா நாம ரூபத்தோடு சேர்ந்துதான் இருக்கணும், ஒரு ஈஸ்வர ரூபத்தோடு தான் இருக்கணும். நாம ரூபத்தை விட்டுட்டு வெறும் சூன்யத்தை தியானம் செய்யக்கூடாது. அப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரகிருதி லயம், நீங்க சூன்யமா ஆயிடுவீங்க. அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த பக்தி யோகம் உபாசனா காண்டம், வேதத்துல இருக்கிற உபாசனா காண்டம் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண ஈஸ்வரனைத்தான் நீங்க யோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு முடியுது. இதான் பாத்தீங்கன்னா உபக்கிரமம். இது 2வது ஸ்லோகத்துல ஆச்சாரியாரே சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் 2வது ஸ்லோகம். ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த வாக்கியத்துக்கு பேர், இந்த ஸ்லோகத்துக்கு பேர் பிரதிஜ்ஞா வாக்கியம். நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. நம்ம சொல்றோம்ல, நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்றது, அதுக்கு பேரு பிரதிஜ்ஞான்னு பேரு. பிரதிஜ்ஞானா சத்திய வச்சனம், சங்கல்பம் அப்படின்னு பேர். இதுக்கு சாஸ்திரத்துல பிரதிஜ்ஞா வாக்கியம்னு பேர், பிரதிஜ்ஞை பண்றது. கிருஷ்ண பரமாத்மா பாத்தீங்கன்னா சொல்றார், எத்து ஞாத்வா, கீழே இருக்கு பாருங்க, எத்து ஞாத்வா 2வது லைன்ல இருக்கிறது. எத்து ஞாத்வானா எதனை அறிந்த பிறகு, ந இக, ந நேக இருக்கு, அதை பிரிச்சோன்னா ந இக. இகனா இந்த லோக்கத்தில், இந்த லோக்கத்தில் எதை அறிந்த பிறகு, பூயோ அந்நியத்து ஞாத்தவ்யம் ந அவசிஷ்யதி, மீண்டும் உனக்கு பாத்தீங்கன்னா ஞாத்தவ்யம் அப்படின்னா அறிந்து கொள்வதற்கு மிச்சம் இருக்காதோ, ந அவசிஷ்யத்தை, மிச்சம் ஒன்றும் இருக்காதோ. என்ன அற்புதம் இல்ல? எதை அறிந்த பிறகு
உனக்கு இந்த லோக்கத்துல அறிவதற்கு அறிந்து கொள்வதற்கு என்று மிச்சம் ஒன்றும் இருக்காதோ அந்த மாதிரியான ஞானத்தை பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோடு கூடி அனுபவத்தோடு கூடி எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து, வெறும் பிலாசபி இல்ல, புக்கில் படிக்கிறது இல்ல, அனுபவத்தோடு சேர்ந்து இதம் ஞானம், இந்த ஞானத்தை, ஈஸ்வரனை பத்தின ஞானத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிஞானம். சவிஞானம்னா ஞானத்தோடு கூடிய, விஞ்ஞானத்தோடு அனுபவத்தோடு கூடிய ஞானத்தை தே அகம் வக்ஷியாமி, அசேஷத்தக வக்ஷியாமி, நான் உனக்கு மிச்சமில்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்ற. ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி அப்படின்னு உபனிஷத்துல பாத்தீங்கன்னா பிரதானமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாத்தையும் அறிந்ததா ஆகுமோ அந்த ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். முண்டக்கத்துல பாத்தீங்கன்னா சிஷ்யன் கேட்கும் போதே கேட்கிறான், சௌனகோகவை மகாசாலஹா விதிவத் உபசன்னப்ப பிரச்ச கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி. ஒரு அற்புதமான மந்திரம் முண்டக்கத்தில் இருக்கிறது. எதையாவது ஒன்ன தெரிஞ்சுக்கணும் சுவாமி, ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சதாகணும், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தா எனக்கு அந்த ஒன்ன சொல்லுங்க சாமி. இந்த ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் அறிய முடியாது. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒருத்தர் இருந்தார், நல்ல டாப் லெவலில் இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணும்போது சொல்லுவார், சாமி ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு சாமி. என்னங்க இப்போ என்னங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சாமி, அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சாமி, இல்லை அப்படின்னா போயிடும் சாமி. ஒரு எம்எஸ் படித்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார். அவர் சொல்கிறார், டாக்டர் சொல்கிறார், டெய்லி வாசிக்கணும் சாமி, டெய்லி நெட்டை பார்க்கணும், டெய்லி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ரிசர்ச் பேப்பர் வந்துட்டு இருக்கோ எல்லாத்தையும் ஆத்தென்டிக்காக இருக்கிற யூனிவர்சிட்டியிலேருந்து எதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிசர்ச் பேப்பரை அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சாமி. இல்லை அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் வாசிக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பழசா போயிடுவோம் சாமி. அது ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்தாரம் ஆகிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே எண்டு வரவே வராது. இந்த லோக்கத்தில் நீங்கள் எதா அறிஞ்சாலும் எல்லாத்தையும் அறிந்ததா ஆகவே ஆகாது, போயிட்டே இருக்கும். ஞானத்துக்கு எல்லையே இல்லை இந்த உலகத்துல இருக்கிற திருஷ்ய ஞானத்துக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரு பாத்தீங்கன்னா என்ன சாலிடான வாக்கியம் பாருங்க. எந்த ஒன்றை நீ அறிந்து கொண்டால், எத்து ஞாத்வா, எதனை அறிந்த பிறகு இந்த உலகத்தில் பூயோ மீண்டும் அந்நியத்து, இதுக்கு அந்நியமா அறிந்து கொள்ள வேண்டியது ஞாத்தவியம் ந அவசிஷ்யத்தை, அறிந்து கொள்ள வேண்டியது என்று மிச்சம் இருக்காதோ, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காதோ அந்த விதமான ஞானத்தை. எப்படிப்பட்ட ஞானம்? சவிஞானம், அனுபவத்தோடு கூடிய அந்த ஞானத்தை நான் உனக்கு என்ன பண்ண போறேன், மிச்சமில்லாமல் அசேஷத்தக வக்ஷியாமி தேகம், நான் உனக்கு மிச்சமில்லாமல் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப முக்கியமானது என்னன்னா ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம், ஒன்றை அறிந்தால் எல்லாத்தையும் அறியறது, அதுதான் ஈஸ்வர ஞானம் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா 2வது லிங்கம் இங்கே வந்துருது. 6 ஷட்லிங்கம்ன்றதுல 2வது லிங்கம் இந்த 3வது ஸ்லோகத்துல அபூர்வத்தான்னு எழுதிக்கங்க. எழுதிருப்பீங்க முன்னாடியே, இப்ப கூட எழுதிக்கலாம். அபூர்வத்தான்னு பேரு. ஷட்லிங்கத்துல ஒரு லிங்கம் அபூர்வதா. முதல் ஸ்லோகம் உபக்கிரம உபசம்காரம், இந்த 3வது ஸ்லோகம் அபூர்வதா. அபூர்வத்தானா என்ன அர்த்தம்? ரொம்ப ரேரஸ்ட்டுங்க, ரொம்ப ஆச்சரியம், அமேசிங் சொல்றோம்ல, ரொம்ப ஆச்சரியம், அபூர்வம் அப்படின்னு பேர். இதான் அபூர்வதா. இதை சொல்றதுக்காக 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஸ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஸ்சின்மாம் வேதி தத்வதஹ. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஸ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஸ்சின்மாம் வேதி தத்வதஹ. அருமையான ஸ்லோகம். மனுஷ்யேஷு சகஸ்ரேஷு மனுஷ்யானாம்,
சகசிரேஷு மனுஷியானாம் சகசிரேஷு, திருப்பி போட்டுங்க, சகசிரேஷு மனுஷியானாம், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மத்தியில். ஆயிரக்கணக்கான என்ன அர்த்தம்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது. அநேக மனிதர்கள் மத்தியில ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் இருக்காங்க. அந்த எல்லா மனிதர்களோட மத்தியிலையும் கஷ்டித்து யததி சித்தையே. கஷ்டித்து அப்படின்னா எவனோ ஒருவன் என்ன பண்றான்? சித்தையே யததி, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும், இந்த சம்சாரத்திலிருந்து லிபரேஷன் ஆகணும், முக்தி அடையணும், ஈஸ்வரனை அறியணும், ஈஸ்வரனை அடையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரயத்தனம் பண்றது. யாரோ ஒருத்தன் பிரயத்தனம் பண்றான். யததி அப்படின்னா முயற்சி பண்றான். எதுக்கு? சித்திக்காக. என்ன சித்தி? இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும், மோட்சத்தை அடையணும், ஈஸ்வரனை அடையணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் முயற்சி செய்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரேர். ஆச்சரியோ வக்தா குஷலோசிய லப்தா, கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. இத சொல்றவனும் ஆச்சரியம், இந்த ஆத்ம தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை. இத கேட்கிறவனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம்பா அப்படின்ற. அப்ப இப்ப பாடம் கேட்கிறமே, இப்ப நம்ம பாடம் உட்கார்ந்து கேட்கிறோம். நிறைய பேர் யூடியூப்ல ரெகுலரா கேட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ரெகுலரா வரோம் இல்ல, எவ்வளவு பிரயத்தனம் இல்ல, காலையில எந்திரிச்சு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அது ரெகுலரா பாருங்க. 80-85 பேர். எனக்கு ஆச்சரியம், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு பேர் இருக்கீங்களா? நான் நினைச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சா ஒரு பகவத்கீதை முடிகிறதுக்கு வரைக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 450 கிளாஸ் எடுக்கிற ஐடியாவில் இருக்கேன். அப்போ 450 கிளாஸ் 500 கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா பகவத்கீதைக்கு எத்தனை பேர் நிற்பாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ வருவாங்க பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க போவாங்கன்னு பார்த்தா நீங்கள் 80 பேரும் அப்படியே இருக்கீங்க. எனக்கு இப்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதானா? 80 பேர் உண்மையிலேயே வரீங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? ஐயோ, இது என்ன சன்னியாசம் மாதிரி. ஏன்னா சன்னியாசிக்கே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வர முடியல, எந்த வேலையும் இல்லாதவனுக்கு. அப்போ டெய்லி நீங்கள் கிளாஸுக்கு காலையில் 6:30 மணிக்கு வரீங்க. 6:30 மணிக்கு வரணும் அப்படின்னா எப்போ எந்திரிக்கணும்? சீக்கிரமாக எந்திரிச்சு தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கரெக்டாக உட்காரணுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசன சித்தியில் இப்போ உங்களுக்கு யாரும் நான் பார்க்குறேன், யாரும் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்துருக்கீங்க. 1.25 மணி நேரம் ஆயிடுது என்னோடது கிளாஸு. அப்புறம் 1.5 மணி நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இந்த ஆத்ம தத்துவத்தை திரும்ப 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 விதவிதமான சப்தங்கள்ல புரியுதோ புரியலையோ, அரைக்குறையா புரிஞ்சாலும் முழுசா புரிஞ்சாலும் உட்கார்ந்து கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? அப்போ வந்து நான் சொல்கிறேன், மந்திரம் சொல்லுது. அது ரொம்ப ஆச்சரியம்பா. நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இதுலயே வந்து யம தர்மராஜா சொல்றார், ஆச்சரியோ வக்தா குஷலோசி லப்தா. இதை கேட்கிறவன் ஸ்ரோதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை கேட்கிறவன், ஆத்ம ஞானத்தை கேட்கிறவன் ரொம்ப ஆச்சரியம்பா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அப்படின்ற. இதே வந்து பாத்தீங்கன்னா 2:29 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே 2வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கு. 2வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியவத் வததி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் சைன மன்ய சுருணோதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருத்தர் தான். உங்க ஸ்ட்ரீட்ல எடுத்துங்க, நீங்க ரொம்பலாம் போகாதீங்க. உங்க ஸ்ட்ரீட்ல, நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துல எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறதுக்காக ஒரு குருவோட கிளாஸ்ல உட்காந்து டெய்லி வேதாந்தம் கேட்குறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையா பாருங்க, சென்சஸ் எடுங்க. உங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் அபூர்வமா இருப்பீங்க. அப்போ உங்க ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பீங்களா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க நினைக்கிறேன். நிறைய பேர் பெங்களூர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய பேர் அந்த ஏரியாலே இருக்கீங்க ஒன்னா சேர்ந்து. மீதி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க தண்ணி தெளிச்ச மாதிரி அங்கங்க ஆட்கள் இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்கலாம் வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. நிறைய உலகத்து பக்கம் போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு விஷயங்கள் வெளியில இருக்கு. ஆனா யாரோ சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா வந்து பார்த்தீங்கன்னா இதுல முயற்சி பண்றாங்க. சரி, முயற்சி பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சத்சங்கத்துல எல்லாம் பாருங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய குருமார்கள் இருக்காங்க. சத்சங்கம் போயிட்டு இருக்கு. ஆத்தியாத்மிகம்னு திருவண்ணாமலையில வந்தீங்கன்னா விதவிதமா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் அன்னதானத்துல ஈடுபடுறாங்க, ஒருத்தர் கண்ண மூடி ரமணாசிரமத்தை உட்காடுறாங்க,
இன்னொருத்தர் வந்து யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வந்து நாம ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கிரிவலம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மலை ஏறுறாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்றாரு, ஒருத்தர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை விதமான முயற்சி பண்றாங்க, ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாருமே அடையிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. எததாமபி சித்தானாம், யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அந்த சித்தர்களுடைய மத்தியில் நிறைய சித்தர்கள் முயற்சி பண்றாங்க. சித்தர்கள் அர்த்தம் ஏதோ மார்க்கத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டித் மாம் தத்துவத்தக வேதி, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளபடியாக ஈஸ்வர தத்துவத்தை அறிந்து கொள்கிறார்கள். பூஜா பண்றவங்க பாத்தீங்க பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜா அலங்காரம் அது இது அதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. திருப்பதி சேனலை ஓபன் பண்ணீங்கன்னா காலையில இருந்து ஆராதனை தானே. நான் நிறைய வீட்டுல பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், நாள் ஃபுல்லா திருப்பதி சேனல் ஓடிட்டு இருக்கும். மாமாவும் மாமியும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அலங்காரத்தை பார்த்துக்கிட்டு சுவாமியோட ஊஞ்சல்ல வச்சு ஆட்டினா எவ்வளவு நல்லா இருக்குல்ல, பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உற்சவம் எல்லாம் பிரம்மோற்சவத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா நடக்கும். இப்போ வந்து சொர்க்கவாசல் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தோட வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்போம். திருப்பதி சேனல்ல இருந்தோம், இங்க இருந்தோம். அப்ப மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ரூபத்திலேயே போயிட்டு இருக்காங்க, ஆராதனையிலேயே ஈடுபட்டு இருக்காங்க. நல்லதா? ஆமா, சித்தர்கள்னு போட்டிருக்கே. சித்தானாம் எததாமபி சித்தானாம்னு போட்டிருக்கு. எல்லாருமே சித்தர்கள் தான். ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, பக்தியை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் நாமஜபத்தை பிடிச்சுட்டு இருக்கார், ஒருத்தர் தியானத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கார், ஒருத்தர் தபஸை பிடிச்சுக்கிட்டு இருக்கார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உழவார பணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா கோயில் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு நல்லா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு. இத்தனை பேர் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறது. நம்ம பண்ற எல்லா ஆராதனைகளும் சேவைகளும் எல்லாம் புண்ணியமா சேர்ந்து நம்ம பண்ற எல்லா புண்ணியங்களும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர அனுகிரகத்துக்காக. ஈஸ்வரன் என்ன அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற. சாஸ்திரத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரு அனுகிரகம், குரு அனுகிரகத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகத்தினால வந்து ஈஸ்வர அனுகிரகத்தினால குரு அனுகிரகம், குரு அனுகிரகத்தினால சாஸ்திர அனுகிரகம் கிடைக்குது. சாஸ்திர அனுகிரகம் கிடைச்ச மாத்திரத்துல தான் தெரியுது ஈஸ்வரன் நான் இதுவரைக்கும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஈஸ்வரன் இப்படிப்பட்டவர் இல்லை, இந்த விதமானவர் அப்படின்னு சாஸ்திரத்திலிருந்து தான் உள்ளது உள்ளபடியாக தெரிகிறது. அப்ப என்ன வேணும்? முதல்ல நம்ம கிருபா பண்ணணும், ஆத்ம கிருபா வரணும், நான் சித்தி ஆகணும், நான் ஈஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப தாமேல கிருபா பண்ணணும், சித்தி ஆகிறதுக்காக முயற்சி பண்ணணும், ஆத்ம கிருபை வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விதவிதமா ட்ரை பண்ணும் போது ஈஸ்வர அனுகிரகம் மெதுவா ஒரு ஆளுக்கு சித்திக்குது. ஈஸ்வர அனுகிரகத்தினால ஈஸ்வர கிருப்பா உண்டான மாத்திரத்துல சாஸ்திர குரு கிருப்பா உண்டாகுது. குருவா ஈஸ்வரனே வந்து சாஸ்திரத்தை சொல்றார். சாஸ்திரத்து மூலமா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆத்மாவா சர்வமா அறிந்து கொள்கிறோம். ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாம் அப்படின்னு வாஸ்தவத்தில் அறியுது. சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அறியறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், இது எல்லாம் விஷ்ணுமயமா இருக்குன்னு அறியறது. இதுதான் யதார்த்தம். இந்த விதமா அறிந்து கொள்பவன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் மாம் தத்துவத்தக வேதி, யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்னை உள்ளது உள்ளபடி அறிகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகம், 4வது ஸ்லோகம். இன்னையில இருந்து இப்போதுல இருந்து 4ல இருந்து என்ன பண்றார்? ஞானத்தை ஆரம்பிக்கிறார். என்ன ஞானம்? பூமி ராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச அஹங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. பூமி ராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச அஹங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். 2 விஷயம் பேச போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஞானம், 2வது ஈஸ்வரனை அனுபூதி பண்றதுக்கான மெத்தடாலஜி, அதுக்கு பேர் விஞ்ஞானம்.
அப்ப ஆச்சாரியார் ஞானத்தையும் சொல்லுவார் இந்த 6 அத்தியாயங்கள்ல, கூடவே ஈஸ்வரனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதையும் சொல்லுவார். இந்த ரெண்டுமே இருக்கும், ஞானமும் இருக்கும் விஞ்ஞானமும் இருக்கும். முதல்ல ஞானம். ஞானத்தை சொல்லும் போது ஆரம்பிக்கிற இந்த கிரியேஷன் எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னும் போது, பஞ்சபூத்தங்கள் தானே கிரியேஷன். இந்த பஞ்சபூத்தங்கள்ல என்னெல்லாம் இருக்கு? பூமி தத்துவம், ஆப்பக அப்படின்னா ஜலம் ஜல தத்துவம், அனலக அப்படின்னா அக்னி தத்துவம், வாயு தத்துவம், கம் அப்படின்னா ஆகாச தத்துவம். மொத்தம் 5 பூத்தங்கள். இந்த 5 பூத்தங்களும் என்ன அப்படின்னா தன்மாத்திரைகள் எடுக்கணும், சூக்ஷ்ம பூத்தங்கள்னு பேர். இப்ப நம்ம பார்க்கறதுலாம் ஸ்தூலம். இந்த ஸ்தூல பஞ்சபூத்தங்களுக்கு ஆதாரமா இருக்கிற தன்மாத்திரைகள் தான் இந்த 5. இந்த 5க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆவதா இருக்கிறது மனசு. மனசுன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அகங்காரம்னு எடுத்துங்க. அகங்காரம் எடுக்கணும். புராணத்துல இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரம்மான்னு பேரு. அகங்கார தத்துவம் சாங்கிய தத்துவப்படி பாத்தீங்கன்னா யோகம் சாங்கியம் படி அகங்காரம்னு பேர். அகங்கார தத்துவத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா பிரம்மாட்ட இருந்து தான் பாத்தீங்கன்னா 5 மகாபூத்தங்கள் பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள் உண்டாச்சு. ஆயிடுச்சா? அப்போ மனசுன்ற இடத்துல அகங்காரம் போட்டுங்க. இந்த அகங்கார தத்துவத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி தத்துவம். புத்தின்ற இடத்துல யார் எடுக்கணும் அப்படின்னா தத்துவ ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா மகத் தத்துவம்னு பேர். அதுக்கு பேரு, புத்திக்கு பேரு மகத் தத்துவம்னு பேர். சாங்கியம் படிக்கிறவங்க யோகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். மகத் தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா புராணத்துல என்ன பேர் சுவாமினா விஷ்ணுன்னு பேர். பிரம்மாக்கு மேல யார் காரணமா இருக்கார்? விஷ்ணு இருக்கார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகங்காரன்றது அடுத்த தத்துவமா இருக்கு. அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம் அவ்வியக்தம்னு போட்டுங்க. தத்துவ ரீதியா அதுக்கு பேர் அவ்வியக்த தத்துவம்னு பேர். வியக்தமாகாதது, பீஜம். புராணத்துல அவருக்கு பேர் என்ன பேருனா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து வாங்க பார்க்கலாம். அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம் தத்துவத்துல சாங்கிய தத்துவ பத்தி அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? அவ்வியக்தம்னு பேரு, மூல பிரகிருதின்னு பேர் அதுக்கு. அதை தான் நம்ம புராணத்துல ஈஸ்வரன் நம்ம விவகாரம் பண்றோம், வெளிப்படாத ஈஸ்வரன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புத்தின்றதுக்கு அர்த்தம் மகத்தத்துவம், மகத்தத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் விஷ்ணுன்னு பேரு. அதுக்கப்புறம் மனசுன்றதுக்கு அர்த்தம் அகங்காரம்னு போட்டுக்கணும். அகங்காரம்னா பிரம்மான்னு பேரு புராணத்துல. அதை தான் பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம்னு சொல்றோம். அப்ப கிரியேஷன்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அவ்வியக்தம், அவர்கிட்ட இருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்துல இருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 வந்துருது. 8ல பாத்தீங்கன்னா மூல பிரகிருதி, அந்த அகங்காரம்ன்றது தான் அவ்வியக்தம், அதுதான் மாயா தத்துவத்தோடு சேர்ந்த ஈஸ்வர தத்துவம், அதுதான் பீஜம். அதுக்கு அந்நியமா இருக்கிறது மொத்தம் 7 தத்துவங்கள் இருக்கு. மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 7 தத்துவங்கள். 7 தத்துவங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது எது? மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய தத்துவம், மாயா தத்துவம். இதான் அகங்காரம் சொல்லிட்டு. இந்த 8ஆவதையும் சேர்த்து இதீயம்மே, இதி இயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா, இதுதான் எனக்கு பின்னமான, எனக்கு வேறான. எனக்கு வேறானதுன்னு என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸுக்கு வேறானது, பார்ப்பவனுக்கு வேறானது. அப்ப பார்ப்பவனுக்கு வேறா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? திருஷ்யம். பார்க்கிற நான் அப்படின்ற கான்சியஸ்னஸுக்கு, நானுக்கு வேறா இருக்கிறது இந்த 8 தத்துவங்களை உடைய பிரகிருதி. பின்னா பிரகிருதி அஷ்டதா, எனக்கு வேறான பிரகிருதி, கான்சியஸ்னஸ்க்கு வேற சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்து சித்த ஆனந்தம் சொல்லக்கூடிய பிரம்மத்துக்கு அந்நியமா 8 தத்துவங்கள் இருக்கு. இதுதான் வேற பிரகிருதி அப்படின்னா நேச்சர் நம்ம சொல்றோம், திருஷ்யம் அப்படின்னு பேரு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ் பத்தி பேசலையே சுவாமி, வந்துருது கான்சியஸ்னஸ் பத்தி அடுத்த ஸ்லோகம். அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தாரியதே ஜகத். அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ
யயேதம் தாரியதே ஜகத். அபரா இயம்ஸ்து அன்யா. அப்பரான்றதுக்கு அர்த்தம் இப்ப சொன்னது பாத்தீங்க அப்படின்னா 8 தத்துவங்கள் போன ஸ்லோகத்துல சொன்னோமா. இந்த 8 தத்துவங்களுக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரா பிரகிருதி அப்படின்னு பேரு. அபரா பிரகிருதினா என்ன அர்த்தம்? கீழான பிரகிருதி. கீழானது அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா ஜடம். பஞ்சபூதங்களும் ஜடம், அகங்காரமும் ஜடம், மகத்தத்துவம் சொல்ற புத்தியும் ஜடம், அவ்யக்தம் சொல்ற மாயா தத்துவமும் மூல பிரகிருதியும் ஜடம். அப்ப இந்த 8 தத்துவங்களும் அபரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய திருஷ்யம் ஜடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் து அபரே அபரே அபரா இயம் இதஸ்து அந்யாம், இதுக்கு அந்நியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா மே பராம் பிரகிருதிம் வித்தி, என்னுடைய பரா பிரகிருதியை நீ அறிந்து கொள்வாயாக. இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா இது ஜடம், இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா என்னோட இது மேலான பிரகிருதி, பரா பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மேலான பிரகிருதியானது என்னுடையதை நீ தெரிந்து கொள்வாயாக. பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரா பிரகிருதியா இருக்கார். பரா பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, திரஷ்டாவா இருக்கார். அததான் இங்க சொல்லுது ஜீவபூதாம் மகாபாஹோ. ஏ மகாபாஹோ அர்ஜுனா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவபூதாம், நான் எல்லா மனிதர்களிடத்திலையும் ஜீவஸ்வரூபமா நான் இருக்கேன், ஜீவ வடிவா நான் இருக்கேன். ஜீவ வடிவன என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே ஒரு ஸ்ருதி சொல்லியிருக்கேன். எப்படி புகுந்தார் இந்த தேகத்துக்குள்ளார பரமாத்மா அப்படின்னா ஜீவபாவத்துல பிறந்தாராம். 7வது மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய பேபிஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? கர்ப்பத்தில் இருக்கிற பேபி உருளைக்கிழங்கு, ஒன்னும் உணர்ச்சியெல்லாம் இருக்கவே இருக்காது, ஜடம், அதுக்கு எந்த உணர்வும் இருக்காது. 7வது மாசம் அந்த சீமந்த கரணம் பண்றோமே, அந்த சீமந்தத்தை அப்பதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட ரிஃப்ளக்ஷன் உள்ள வருது. எப்படி ஃபேன் ரெடியா இருக்கு, சுவிட்ச் போட்டுருக்கு, ஆனாலும் ஃபேன் ஓட மாட்டேங்குது சாமி, பவர் கட்டு. எப்ப பவர் வந்தோன்னு ஃபேன் என்ன ஆகுது? ஓட ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி அப்ப பவர் வராத வரைக்கும் எப்படியோ அதே மாதிரி கர்ப்பப்பையில இருக்கிற ஜீவன் வெறும் உருளைக்கிழங்கு மாதிரி வெறும் மாமிச பிண்டமா 7 மாசம் இருக்கான். 7வது மாசத்துல அந்த சைத்தன்யம் உள்ள புகுந்தோன ஆக்டிவேட் ஆகுது. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வந்துருது. அது வரைக்கும் சும்மா வேஸ்ட். அது எப்படி உள்ள புகுந்தார் அப்படின்னு இந்த சைத்தன்யம் உள்ள பிரகாசம் புத்தியில பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்னு வெக்கப்பாயிடும். நான் அப்படின்னு அந்த குழந்தை பாத்தீங்கன்னா தன்னை அறிகிறது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, பகவான் எப்படி உள்ள புகுந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவரூபத்துல பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணினார் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப வியாக்கரவாணி. எப்படி உள்ள புகுந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தையோட ஹிருதயத்துக்குள்ளார இந்த பிரவேசம் நடக்குது, ரிஃப்ளெக்ஷன் உள்ள கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆனோன இந்த குழந்தை பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தோட வாசனைகள் எல்லாம் சாஃப்ட்வேர்ல என்ன இருக்கோ அதெல்லாம் அதுக்கு புரிஞ்சிருது. நான் ஜீவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகங்காரம் வந்துருது. அப்ப பகவான் எப்படி உள்ள இருக்காரு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் உள்ள பிரவேசம் பண்ணி ஜீவனா இருக்கார். ஜீவன் யாரு? கான்சியஸ்னஸ். ஜீவோ பிரம்மைவ நாபரஹ, ஜீவன் தான் பிரம்மம், ஜீவன் வேற பிரம்மம் வேற இல்ல. அதனால பாத்தீங்க அப்படின்னா நான் 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 சொல்ற கூடியவரா பகவான் என்ன பண்றார்? பரா பிரகிருதியாக இருக்கிறார். பரா பிரகிருதினா மேலான பிரகிருதி. யாரு உள்ள இருந்து யார் பாக்குறா? பாக்கிறவனா இருக்கார். கான்சியஸ்னஸ் பாக்கிறவனா சாட்சியா இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யயேதம் தாரியத்தே ஜகத், யயா இதம் தாரியத்தே ஜகத். இந்த மொத்த ஜட பிரபஞ்சமும், இதம் ஜெகத் அப்படின்னா என்ன அர்த்தம்? போறது. ஜடம் இது போறது. இந்த போற எல்லா ஜடத்தையும் திருஷ்யத்தையும்
எதனால் தாங்கப்படுறதா இருக்கோ, தாங்கப்படுறதுன்னா கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இதெல்லாம். கான்சியஸ்னஸ் எல்லாம் இல்லைன்னா இது இருக்குன்னு உங்களால எதையும் அறிய முடியாது. அப்ப இது இருக்குன்னு அறியறதுக்கு எது வேணும்? கான்சியஸ்னஸ் வேணும். அப்ப அந்த கான்சியஸ்னஸா யார் இருக்காங்களோ அந்த கான்சியஸ்னஸ் தான் பாத்தீங்கன்னா நான் ஜீவபூதமா, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள, ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் நான் ஜீவனா கான்சியஸ்னஸா இருக்கேன். நான் தான் பரா பிரகிருதின்னு பேர், எனக்கு பேர். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரெண்டு டிவிஷன் எடுத்துங்க. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத்து. இந்த ஜெகத்தெல்லாம் பஞ்சபூதங்கள், இந்த தேகம் எல்லாம் பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகங்காரம், அதுக்கப்புறம் புத்தி தத்துவம், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற மூல பிரகிருதின்றது 3. இந்த 3 5 8 தத்துவங்கள் தான் திருஷ்யம் அப்படின்னு பேர். இதுக்கு அந்நியமா திரஷ்டான்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் உள்ள இருக்கு. இந்த ரெண்டு டிவிஷன் மட்டும்தான் மொத்த பிரபஞ்சமாவும் இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமும் யாருனால தாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் 6வது ஸ்லோகம். சுவாமி இதுக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 13:1-2 ஸ்லோகங்கள் எடுத்துங்க. 13:1-2 அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. 13வது அத்தியாயம் தான் ஞான யோகம், அது அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. 13வது ஸ்லோகத்துக்கும் இந்த 4வது ஸ்லோகத்துக்கும் 1. 13ல 2வது ஸ்லோகமும் இந்த 5வது ஸ்லோகமும் 1. 13வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகம் படிக்கிற பாருங்க. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே. முதல் லைன் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இதம் ஷரீரம் கௌந்தேய, இந்த சரீரம் தான் பாத்தீங்கன்னா ஹே கௌந்தேய, இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னா 2வது லைன்ல பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்தோடது வந்துருது. ஏதத்து யோ வேத்தி, இந்த சரீரத்திலிருந்து எவன் அறிகின்றானோ அவனுக்கு பெயர் க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதா. க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பேரு. க்ஷேத்திரம் அப்படின்னா திருஷ்யம், பார்க்கப்படுவது. க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னா உள்ள இருந்து பார்ப்பவன். 2 தான் விபாகம். 2வது ஸ்லோகம் சொல்லுது க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி, என்னை க்ஷேத்திரஜ்ஞனாக அறிந்து கொள்வாயாக. இந்த சரீரத்தில் இருந்துகிட்டு பார்க்கிறவனா நான் தான் இருக்கேன். இதான் ஜீவபூதம்னு பேர். உள்ள இருந்து யார் பார்க்கிறா? நான் தான் சாமி பார்க்கிறேன். நீ தான் பிரம்மம், நீ தான் ஈஸ்வரனா இருக்க. பார்க்கிற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் ஈஸ்வரன். அதான் சொல்ற 2வது ஸ்லோகத்தை சொல்றார் க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரத்திலையும் நான் தான் இருக்க அறிபவனா. அப்ப ஈஸ்வரனோட ஞானம் பாருங்க மாறி போச்சா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு விக்கிரகத்துல மட்டும் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஞானம் கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்றார் பகவானே சொல்றார், நான் பாத்தீங்கன்னா விக்கிரகத்துல மட்டும் இல்லப்பா, நான் எங்க இருக்கேன்? எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் பார்ப்பவனா ஜீவனா நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். சாமி இது என்னது அப்படின்னு கேட்டா அடுத்த லைன் 2வது லைன் சொல்லுது. 13ல 2வது ஸ்லோகத்துல 2வது லைன் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தது ஞானம் மதம் மம. இதாங்க ஞானம், வேற எந்த ஞானமும் போகாதீங்க. திரஷ்டா திருஷ்யம் இதான். பார்க்கப்படும் வஸ்து, பார்ப்பவன். இத வேற டெர்மினாலஜில சொன்னீங்கன்னா 13வது அத்தியாயத்தோட டெர்மினாலஜில சொன்னீங்கன்னா க்ஷேத்திரம் ஆப்ஜெக்ட், க்ஷேத்திரஜ்ஞன் அறிபவன். இதே வேற டெர்மினாலஜில சொன்னீங்கன்னா ஆத்மா பார்ப்பவன், அனாத்மா எல்லாம் பார்க்கப்படும் வஸ்து. இவ்வளவுதாங்க. இந்த 2 பத்தின ஞானம் எது இருக்கோ அதுதான் ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப ஞானம்னா என்ன சுவாமி? ஒன்னே ஒண்ணுதான். நான் பார்க்கிறதெல்லாம் அனாத்மா, பார்ப்பவன் ஆத்மா, அந்த ஆத்மாவா தான் ஈஸ்வரன் இருக்க. இதான் ஞானம். இந்த 2 ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. அடுத்தது சொல்றார் 6வது ஸ்லோகம். ஏதத் யோனீனி பூதானி சர்வான் இத்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவ பிரலயஸ்ததா. அற்புதமான ஸ்லோகம்.
ஏதத்து யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய. ஏதானி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பூதங்களும். சர்வாணி பூதானி. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவ பிரலயஸ்ததா. சர்வாணி பூத்தானி, எல்லா ஜீவராசிகளும். பூத்தம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உண்டானவைகள்னு அர்த்தம். பூத்தங்கள்னா உண்டானவைகள். இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் சர்வாணி பூத்தானி, எல்லா பூத்தங்களும். என்ன ஆச்சுன்னா ஏதத்து யோனீனி, இந்த ரெண்டு பிரகிருதியிலிருந்து தான் உண்டாச்சு. ரெண்டு பிரகிருதி எது? வெறும் கான்சியஸ்னஸ், அதுக்கு பேரு பரா பிரகிருதின்னு பேரு. ஈஸ்வரனா இருக்கு, அதான் பகவான், சுத்த பிரம்ம தத்துவம். அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா மாயா தத்துவம், அபரா பிரகிருதி. ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு சுத்த பிரம்ம தத்துவம், பியூர் கான்சியஸ்னஸ், அதுதான் தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பியூர் கான்சியஸ்னஸோட ஷேடோ எது அப்படின்னா மாயா, சாயா, மாயா தத்துவம். மாயா தத்துவத்துக்கு பேரு அபரா பிரகிருதி. 8 தத்துவங்கள் இருக்கு. பரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்ம தத்துவம் ஒன்னே ஒண்ணு. அப்ப பிரம்மத்துக்கு மேல, கான்சியஸ்னஸுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவம் எங்க இருக்கு சுவாமி? தூக்கத்துல இருக்கு. தூக்கத்துல என்ன இருக்கு? நான் சுகமா தூங்குனேன், நான் தான் கான்சியஸ்னஸ், சுகஸ்வரூபம், சச்சிதானந்தம். அதுக்கு மேல ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே, அதுதான் அபரா பிரகிருதி, அதான் மாயா தத்துவம். இந்த ரெண்டுத்துல இருந்து தான் இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகுது. கிரியேஷன் எல்லாம் இண்டிவிஜுவல்ல பாத்தீங்கன்னா கிரியேஷன் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப தூக்கத்துல இருக்கிற ரெண்டு பிரகிருதி தான் இந்த டோட்டல் யூனிவர்ஸ். வெளியில இருக்கிறதுக்கும் ரெண்டு வெளியில சொல்றோம். காஸ்மிக்ல சொல்லும்போது பிரம்மம் மாயான்னு சொல்றோம். அதே இண்டிவிஜுவல்ல சொல்லும் போது என்ன சொல்றோம்? நான் ஒன்னும் தெரியல, தூக்கத்துல இருக்கிறது. இந்த ரெண்டுத்துல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஏதத்து யோனீனி, ஜீவச்சனம் போட்டிருக்கு. இந்த யோனின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரகிருதிகள்ல இருந்து தான், யோனினா காரணம், இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற காரணத்துல இருந்து தான் சுத்த பிரம்மம் பிளஸ் மாயா. இந்த சுத்த பிரம்மம் மாயையும் சேர்ந்த தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம்னு பேரு. இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா உண்டாயின அப்படின்னு உபதாரைய நிச்சயம் செய்து கொள்வாயாக. சாலிடா மனசுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. இந்த மொத்த கிரியேஷனுக்கும் காரணம் ஒன்னு கான்சியஸ்னஸ், அதுக்கு மேல இருக்கிற மாயா. இதுல இருந்து தான் கிரியேஷன் உண்டாச்சு. அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. நான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும், கிருத்ஸ்னஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் பூரண ஜெகத். இந்த மொத்த ஜெகத்துக்கும், கிருத்ஸ்னஸ்ய ஜகத்தக, இந்த மொத்த ஜெகத்திற்கும் நான் தான் பிரபவஹ பிரளயஹ ததா, நான் தான் உற்பத்தி காரணமாகவும் இருக்கின்றேன், நான் தான் லய காரணமாகவும் இருக்கின்றேன். சாமி, அப்ப மாயாவை விட்டுட்டீங்களே, மாயாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூக்கத்தை நமக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் சுகமா தூங்கணும். இருக்கீங்களா? ஆமா, நான் இருக்கேன். வேற ஏதாவது தெரிஞ்சுதா? வேற ஒன்னும் தெரியல. அப்ப மாயான்னு ஒண்ணு இருக்கா? இருப்பு பொருளா, இல்லாத பொருளா? கவுண்டிங் இல்ல, கவுண்டிங் இல்ல. இப்ப நான் இருக்கேன் சுவாமி, அப்புறம் வேற ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவுண்டிங்ல வரும். அப்ப பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் மாத்திரம்தான் இருக்கேன். அப்ப இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா கான்சியஸ்னஸ்ல இருந்து என்னாச்சு? இது எல்லாம் உண்டாயிற்று. திரும்ப கான்சியஸ்னஸ்லயே லயம் ஆகுது. எப்படி டெய்லி தூக்கத்துக்கு போறோம், டெய்லி தூக்கத்துல இருந்து வெளில வரோம். தூக்கத்துல என்ன இருக்கு? நான் சுகமா தூங்குனேன். அப்ப நான் இருப்பு பொருள், எக்ஸிஸ்ட், நான் தான். ஒன்றும் தெரியவில்லைன்றது ஒரு இல்யூஷன், மாயா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு. அப்ப பகவான் சொல்றார் அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக. இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சதேவ சோமிய இதமக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த ஜெகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடி வெறும் சத்து மட்டுமாக இருந்தது. அந்த சத்துல இருந்து தான் இந்த உலகம் மொத்தமும் உண்டாச்சு. திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த பியூர் எக்ஸிஸ்டா சத்தாவே இந்த ஜெகத்து லயத்தையும் அடையும். அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி சொல்றார், நான் இந்த மொத்த உலகத்துக்கும் உற்பத்தி காரணமாக இருக்கிறேன், பிரபவ காரணம், லயக்கா ததா லயக் பிரளய, அது போலவே லயக்காரணமாகவும் நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் எதையும் படைக்காது. சுத்த பிரம்மத்துக்கு மேல இருக்கிற
அந்த மாயா தத்துவத்துல இருந்தா இதெல்லாம் கிரியேஷன் நடக்குது. இதுக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா சுவாமினா 9:10 போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அப்படியே இருக்கு, அப்படியே ரிப்பீட்டேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. அற்புதமான ஸ்லோகம். இந்த கான்சியஸ்னஸ் எதுவும் பண்ணாது. ஒரு மேஜிஷியன் என்ன பண்றார்? மேஜிஷியன் தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றார்? வஸ்துக்களை கிரியேட் பண்றார். மாயாஜாலமா வஸ்துக்களை கிரியேட் பண்றார். அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்றார்? கான்சியஸ்னஸ் தான் பரமாத்மா. அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அந்த மாயாவை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் கிரியேட் பண்றார். சரி, இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியனுக்கு வேற தனியா இருக்கா, இல்ல அவனுக்குள்ளாரி அடங்கி இருக்கா? மேஜிக் சக்தி, மாயா சக்தி மெஜிஷியனுக்கு உட்பட்டதா இருக்கு, அவனுடைய சக்தி அது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸோட சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபின்ன சக்தியா இருக்கிறது மாயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப 9:10 சொல்லுது, மயா அத்தியக்ஷேன, என்னுடைய சாநித்தியத்துல, என்னோட சூப்பர்வைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பர்வைஸ் பண்றேன். என்னுடைய சாநித்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி, இந்த மாயான்னு சொல்லக்கூடிய 8 தத்துவம் இருக்குல்ல, அப்பரா பிரகிருதி, இந்த அப்பரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையானது சூயத்தே சச்சராச்சரம், இந்த மொத்த அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயை தான் படைக்கின்றது. அனேன ஹேத்துனா கௌந்தேய, இந்த காரணத்தினால் அர்த்தம் இந்த அப்பரா பிரகிருதின்ற மாயையினால, திரிகுணாத்மிகா மாயை தான் காரணம் இந்த ஜெகத்துக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நிதி மாத்திரமா காரணமா இருக்கேன். இதெல்லாம் மாய்க்கம். இந்த மாயையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் விபரிவர்த்ததே, இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனும் பண்ணிட்டு இருக்கு. கூட யார் இருக்கா? நான் இருக்கேன். எனக்கு முன்னாடி எல்லா மாயாஜாலம் எல்லாம் பண்ணது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த 2 காரணம் இருக்கும். தனிச்சு மாயை எதுவும் பண்ண முடியாது. எங்கேயாவது இருக்கா மெஜிஷியன் இல்லாம மாயா ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. அப்ப மெஜிஷியன் இருந்தாதான் மாயா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம கிரியேஷனை பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் ஆக்ஷனை பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் நாமரூப ஜெகத்தை பார்க்கிறோமோ அங்க எல்லாம் மாயை இருக்கு. எங்கெல்லாம் மாயை இருக்கோ அங்கெல்லாம் சந்நிதியில அங்க கூட யார் இருப்பா? பகவான் இருப்பார். அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் நாமரூபத்தை பாக்குறீங்களோ அந்த அங்கங்கெல்லாம் அபரா பிரகிருதி மாயான்னு புரிஞ்சுக்கணும். சர்வம் மாயா, இவ எல்லாம் மாயாதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாயாதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு அதிஷ்டானமா யார் இருப்பா? இந்த சுவாமி இருப்பார், கூட இருப்பார். விவேக சூடாமணியில ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு, 405. விவேக சூடாமணியில ஒரு 405வது ஸ்லோகம். மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததஹ இதி ப்ரூதே ஸ்ருதி சாக்ஷாத் சுஷுப்தாவனுபூயதே. ஏன் சுவாமி சொப்பனதை இது தூக்கத்தையே நீங்க கொண்டு வரீங்களா சுவாமி பிரம்மத்துக்கு? யாராவது கேள்வி கேட்பீங்கல்ல, ஏன் சாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூக்கத்தையே சுவாமி சொல்றாரு. நான் சுகமா தூங்குனேன், ஒன்றும் தெரியல, நான் சுகமா, எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்ல? இந்த 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு 1,00,000 முறை சொல்லியிருப்பேன் போல இருக்கு இந்த வார்த்தையை. ஏன் அப்படின்னா அவஸ்தாத்திரையம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகிறதுக்கு முக்கியமானது. 405 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணி 405 சொல்றார், மாயா மாத்திரம் இதம் துவைத்தம். நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ துவைத்தமா நாமரூப குணங்களோடு கூடிய இந்த ஜெகத்து, இது எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னா மாயா மாத்திரம் இதம் துவைத்தம், எல்லாம் மாயா மாத்திரம் தான். அத்வைத்தம் பரமார்த்ததஹ, வாஸ்தவ சத்தியம் எது அப்படின்னா சுவாமி மட்டும்தான் சத்தியம். கான்சியஸ்னஸ் மட்டும்தான் ஒரு இருப்பு பொருள், ஒரு எக்ஸிஸ்ட் உள்ளது. மாயைக்குன்னு தனியா எக்ஸிஸ்ட் இல்லவே இல்லை. அப்ப இருக்கிறது யாரு? இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தம் தான், பரமார்த்ததஹ, வாஸ்தவத்துல இருக்கிறது அத்வைத்தம் மட்டும்தான். இது ப்ரூதே ஸ்ருதிஹி, இது யார் சொல்றா சுவாமி அப்படின்னா ஸ்ருதி சொல்லுது, வேதம் சொல்லுது. எப்படி சாமி அனுபவம் பண்றது இத? சாமி இது எல்லாம் பொய்,
நான் மட்டும் இந்த பிரம்மம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் அப்படின்னு அத்வைதத்தை எப்படி சுவாமி நான் அனுபவம் பண்றது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, உற்பத்திக்கு முன்னாடி இது ஒன்னா இருந்துச்சு, சதேவ சுவாமி இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் மந்திரம் சொல்லுது. சுருத இந்த சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஒண்ணுதான் இருந்துச்சு. நான் எங்க போய் பாக்குறது? கிரியேஷனுக்கு முன்னாடி நீங்களும் நானும் போய் பார்க்க முடியுமா? டைம் மிஷின்ல ஏறி போய் பார்க்கறது? அப்ப ஆதியையும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் லயமானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் லயமாகுதோ, பிரளயமாகிற காலத்துல போய் பார்க்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்தை அறியறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். யதா யதா அண்டே ததா பிரம்மாண்டே. எது இங்க தேகத்துல இருக்கோ அதுதான் பிரம்மாண்டத்துல. யதா பிண்டே ததா பிரம்மாண்டே. எப்படி பிண்டத்துல என்ன இருக்கோ அதுதான் பிரம்மாண்டத்துல. இந்த தேகத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சுவாமி? சுசுப்தவ் அனுபூயத்தை, சாட்சாத் சுசுப்தவ் அனுபூயத்தை. நேரடியா நம்ம வந்து டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? டீப் ஸ்லீப்ல இதை அனுபவம் செய்கின்றோம். டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்கறாங்க, ஏதாவது இருந்துச்சா? ஒன்னும் இல்லச்சி. அப்ப யார் இருந்தா? சுகமா நான் தூங்குனேன். அப்ப சுகஸ்வரூபமா நான் மாத்திரம்தான் இருந்தேன். அப்ப வேற எதுவுமே இல்லை. அப்ப அத்வைத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன். எப்ப இருந்தீங்க? தூக்கத்துல நான் சுகமா இருந்தேன். இப்ப இருக்கீங்களா? ஆமா இப்பவும் நான் இருக்கேன். சொப்பனத்துல இருந்தீங்களா? ஆமா சொப்பனத்திலையும் நான் இருந்தேன், சொப்பனத்தை பார்த்தேன். அப்ப இந்த 3 அவஸ்தைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனா இருக்கிறது தான் நீங்க. வந்து போறது எது? ஜாகிரத பிரபஞ்சம் வந்து போச்சு, சொப்பன பிரபஞ்சம் வந்து போச்சு. எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் வந்து வந்து போயிட்டே இருக்கு. வந்து வந்து போறது அனித்தியம், திருஷ்யம். இதான் அபரா பிரகிருதி, மாயா. வந்து போகாதவன் நான் தான் சத்தியம், பார்ப்பவன் சத்தியம் தான் கான்சியஸ்னஸ், அதுதான் பரமாத்மா. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தி தான் ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்த பிரம்மம், இந்த 6வது ஸ்லோகத்துல வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மத்தை எடுத்துங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? 7வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூத்ராத்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். 7வது அத்தியாயத்துல சூத்ராத்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இந்த 6வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வரன்ற பேரையும் போட்டுக்கணும். சுத்த பிரம்மம்னா மாயையை விட்டுட்டு சுத்த பிரம்மம், மாயையோட சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேர். 6வது ஸ்லோகத்துல சுத்த பிரம்மத்தையும் இண்டிகேட் பண்ணுது, ஈஸ்வரனையும் இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஈஸ்வரன் இருந்து யார் வந்தா? விஷ்ணு பகவான் உற்பத்தி ஆகிறார், சூத்ராத்மா. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனாயிவ. அற்புதமான ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனாயிவ. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா டைலூஷன் ஃபார்முக்கு வரார். நல்லா தெரிஞ்சுங்க. சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் பேரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அவரோட சொரூபம் என்ன தெரியுங்களா? மாயைன்றது அவருக்கு அபின்ன சக்தி. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் சாட்சாத் பிரம்மம். ஈஸ்வரன் தான் சாட்சாத் பிரம்மம். நம்ம விவகாரத்திலிருந்து தான் ஈஸ்வரன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாயையை போட்டு இந்த ஜகத்துக்கு காரணகர்த்தான்னு நம்ம சொல்றோம். ஈஸ்வரனும் பிரம்மமும் வேற வேற இல்ல, முதல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். மாயை சேர்ந்தா ஈஸ்வரன், மாயை இல்லைன்னா சுத்த பிரம்மம். ஆயிடுச்சா? அவர் அடுத்த டைலூஷன் ஃபார்முக்கு வரும்போது என்னவா ஆகிறார்னா பிராண தத்துவமா ஆகிறார். பிராண தத்துவமா ஆகும்போது அதுக்கு பேர் உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். உணர்வு, உயிர். அந்த உயிர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் அப்படின்னு பேரு. வாயுர்வை தத் சூத்திரம். பிருகதாரண்யம் சொல்லுது. சூத்திரம் எதுப்பா அப்படின்னா வாயுதான் தத் சூத்திரம். வாயுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா
பிராணோவை வாயு சாந்தோக்கியம் சொல்லுது. வெளியில இருக்கிற வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள பிராணனா இருக்கு, உள்ள இருக்க பிராணன் தான் வெளியில வாயுவா இருக்கு. இந்த வாயுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மாவின் இடத்துல எப்படி இருக்கு? மத்த பரதரம் நான்யது. மத்த பரத்தம்னா எனக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு காரணம் இல்லவே இல்லை. ந அந்நியத்து காரணம் கிஞ்சித் அஸ்தி. எனக்கு அந்நியமா வேற இந்த உலகத்துல வேற காரணம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் தான் பியூர் கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் தான் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கேன், நான் தான் டைலூஷன் ஃபார்ம் ஆகும் போது சூத்திராத்மான்னு எனக்கு பேரு வாயுவா ஆகிறேன், நான் பிராணனா ஆகிறேன். எனக்கு அந்நியமா இந்த உலகத்துக்கு காரண கர்த்தா வேற யாரும் இல்லை. ஏ தனஞ்சய, ஏ அர்ஜுனா, மயி சர்வமிதம். கான்சியஸ்னஸ் எங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதோட ஒரிஜினல் ஃபார்ம் அங்க இருக்கும். நூல் எங்கெல்லாம் நூலை பாக்குறீங்களோ அங்க என்ன இருக்கும்? பஞ்சு இருக்கணும். பஞ்சு தானே நூலா இருக்கு, வேற வேறையா இல்ல ஒண்ணுதானா? பஞ்சுதான் நூலாச்சு. கான்சியஸ்னஸ் தான் மாயையினால ஈஸ்வரன் ஆச்சு. ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சுன்ற ஈஸ்வரன் தான் நூலானார். நூல் வேற, பஞ்சு வேற இல்லை. ஈஸ்வரன் வேற, விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா வேற இல்லை. உணர்வு வேற, உயிர் வேற இல்லை. ரெண்டும் ஒன்னானது, வேற வேற ஃபார்ம்ல இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மயி சர்வமிதம் புரோத்தம், என்னிடத்தில் சூத்திராத்மாவா இருக்கிற என்னிடத்தில் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரோத்தம் அப்படின்னா வீவிங் செய்யப்பட்டதா இருக்கு. இது எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. நான் இல்லை அப்படின்னா இது எதுவுமே இல்லை. எப்படி சுவாமி அப்படின்னா சூத்திரே மணிகனா இவ. ஒரு நூல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ருத்ராட்ச மணியை கோத்தோம் அப்படின்னா எப்படி 108 மணிகளும் அந்த நூல்ல கனெக்ட் ஆயிருக்கோ, நூல் அருந்துச்சு அப்படின்னா மணி செதறி போயிடும். நான் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்பட்டிக்க மணியை வந்து பார்த்தீங்கன்னா நூலில் கோர்த்து வச்சிருப்போம். அது என்ன ஆகுனா சில சமயம் அருந்துச்சு அப்படின்னா செதறி போயிடும், அந்த மணியெல்லாம் செதறி போயிடும், எடுத்து கலெக்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி, இந்த சூத்திரம் எது அப்படின்னா அந்த பிராணன் அப்படின்றது தான் சூத்திராத்மான்னு பேர். எல்லா ஜீவராசிகளிலும் ஒன்றாயிருப்பது அந்த சூத்திராத்மா. அவர் தான் நம்ம என்ன பண்றோம், நடராஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சூத்திராத்மாவா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்திலையும் கனெக்ட் ஆகிருக்கிறது. அவர் தான் நடனம் புரிகிறார், எல்லா தேகத்திலையும் அவர் தான் ஆட்டம் பண்றார். இப்ப பேசுறது அவர் தான் பேசுறார், நீங்க கேட்குறீங்க அவர் தான் கேட்கிறார். இந்த பிராணசக்தி இல்லை அப்படின்னா உடம்புல ஒன்றும் இருக்காது சாமி, டெட் பாடி ஆயிடும், செதறி போயிடும், தூக்கி போட்டுற வேண்டியதான், டீகம்போஸ் ஆயிடும். அப்ப இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மா. எல்லாம் நிமிர்ந்துட்டு நான் நம்ம சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோமே, யாரு இருக்கா உள்ள கனெக்ட் ஆயிருக்கிறது அந்த சூத்திராத்மா. அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, எனக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். எங்கெல்லாம் சூத்திராத்மா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கும். கான்சியஸ்னஸுக்கு பேரு அந்தர்யாமின்னு பேரு, பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மான்னு பேரு. அப்ப சூத்திராத்மாக்கு உள்ள எது இருக்கு, நூலுக்குள்ளார எது இருக்கு சுவாமி? நூலுக்குள்ளார பஞ்சு தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? நூலுக்குள்ளார என்ன இருக்கும், பஞ்சு தான் இருக்கும். அப்ப பிராணனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்குள்ளார கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப கான்சியஸ்னஸ் அந்தர்யாமி ஈஸ்வரன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஃபார்ம் மாறி இருக்கு, பஞ்சு நூலுன்ற ஃபார்ம்ல இருக்கு, சூத்திராத்மா பிராணனா இருக்கு. இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமிக்கும் சூத்திராத்மாக்கும் அந்நியமா இந்த உலகத்தில் ஒன்றும் காரணம் இல்லை, இவைகள் தான் காரணம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதோட 7வது அத்தியாயத்தோட 7வது ஸ்லோகத்தோட தாத்பரியம் சொல்லியாச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இனி ஸ்லோகங்கள் வருது, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பேக்ரவுண்டுக்காக கொஞ்சம் டிலே ஆயிருக்கு, நாளைக்கு வேகமா போயிடலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம் கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम् ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम नारायण नारायण। சின்ன வயசுல ஒரு வாட்டி என்ன சிதம்பரத்துக்கு முதல் முறை கூட்டு போறாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் சிதம்பரத்துக்கு போகிறேன். ஒரு 12th படிக்கும் போது தான் நான் சிதம்பரத்துக்கு போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு சிதம்பரம் நடராஜர் மேலே நான் ஒரு ஆர்டிஸ்ட், சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். இந்த சிதம்பரம் நடராஜர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டோம் அப்படின்னா அற்புதமாக இருக்குங்க. ஐயோ, பெயிண்டிங்கில் பகவானை கொண்டு வந்தால் சிதம்பரம் நடராஜரை பெயிண்டிங்கில் கொண்டு வரீங்க, ஆயில் பெயிண்டிங்கில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸாக இருக்கும். என் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நடராஜரோட ஃபோட்டோவாக பெயிண்டிங் அதில் தான் நான் ப்ராக்டிஸே பண்ணது. நடராஜரோடது வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ணி மெதுவாக டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடராஜர்னா ஒரு பெரிய விக்கிரகமாக இருக்கும், ஜெய்ஜாண்டிக்கான ஒரு விக்கிரகம் இருக்கணும், எனக்கு உள்ளார ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு சொல்லி அந்த சிதம்பர ரகசியம்னு எனக்கு அது வேற இருக்கா. இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறேன். சிதம்பரம் நடராஜரை பார்க்கும்போது பார்த்தா சப்புன்னு போச்சுங்க எனக்கு. ஏன்னா சிதம்பரம் நடராஜர் பெருசாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா சின்ன மூர்த்தம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பெருமாள் எனக்கு சந்தோஷமா இருந்துட்டேன். பெருமாள் பெருசாக இருப்பார். அப்போ பெருமாள் பெரிய ரூபத்தில் இருக்கார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரூபத்தில் இருக்கார். நந்தி இல்லை பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நந்தி இல்லை. ஏன் தெரியுங்களா? நீங்க வந்து சிவனை வந்து பிரம்மமா வச்சு கான்சியஸ்னஸா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நேரா பிராண தத்துவமா நந்தி இருக்கணும். நல்லா புரிச்சுங்க. கான்சியஸ்னஸோட நேரா நந்தி இருக்கணும். பகவானே வந்து பார்த்தீங்கன்னா பிராண ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரே பிராணன் தான். அப்ப பிராணனுக்கு எப்படி இன்னொரு பிராணன் நந்தியா வைக்க முடியும்? அப்ப நந்தி இல்லை. சரி, கான்சியஸ்னஸ் எங்க? அவர் தான் பிராணன்னா அப்ப கான்சியஸ்னஸ் எது அப்படின்னா சிதம்பர ரகசியம் பக்கத்துல வந்து லைட்டை வச்சு என்னை கூட்டு போய் அம்மா நான்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே காணோம். எனக்கு பெரிய ஷாக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் புரியாது, தத்துவம்லாம் புரியாது. ஏமாத்திட்டாங்க என்ன அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரகசியத்தை காட்டுறேன் அப்படின்னு லைட்டை வச்சு தீப ஆராதனை காட்டுறாங்க. பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு வில்வ மாலை மட்டும் மாட்டிருக்கு. அடப்பாவிகளா, ஏமாத்திட்டீங்களாடா, ஏதோ ரகசியம் காட்டுற. நானும் வந்து ரொம்ப மனசுக்குள்ள கல்பனையோட ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை. யார் இருக்காங்க? ரகசியத்தை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, வேற யார் இருக்கா? ஒவ்வொருத்தரும் ரகசியத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் யார் இருக்கா? நான் இருக்கேன், நான் இருக்கேன். ஒண்ணுமில்லைன்னு பார்க்கறதுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன். யார் இருக்கேன்? நான் மட்டும் தான் இருக்கேன். சிதம்பர ரகசியம் எது தெரியுங்களா? சித்தம்பலம் வந்து என்னோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறவனா நான் மட்டும் தான் இருக்கேன். இதுக்கு அந்நியமா இருக்கிறது சுவாசம் தான், சூத்திராத்மா. இதான் தத்துவம். இதுதான். இது புரியறதுக்கு வந்து நிறைய லேட் ஆகி போச்சு எனக்கு. நாராயண நமஸ்காரம். ஹரிவோம். நமஸ்காரம். சிதம்பர ரகசியம் தான் டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். தூக்கத்துல வந்து நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. இதான் சிதம்பர ரகசியம். நான் மட்டும்தான் இருக்கேன்.
நமஸ்கார். ஹரி ஓம்.